அட்டகாசமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே பணம் நின்றுது. கட்சிக்குன்னு பணம் செலவு பண்றாங்க. பண்றாங்க. இல்ல. நெறைய இடங்கள்ல மேலேயே பணம் நின்றுது. கீழ வேலை செய்றவனுக்கு பணமே வர்றதில்ல. அவன் பூரா ரெடியா உட்கார்ந்திருக்கான். "வாங்கடி வாங்க, எலக்ஷனுக்கு வாங்க, மாத்தி விட்டுறோம்ன்ட்டு" உட்கார்ந்திருக்காய்ங்க. இவங்க என்ன நம்புறாங்கன்னா, நேரடியா நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். நாம அப்புறம் பார்த்துக்குவோம். அப்படிங்கிற அந்த தைரியத்துல இருக்காய்ங்க. கிடையாது. சும்மா உங்க உங்க ஏரியா வார்டு, அந்த மெம்பரு இதெல்லாம் இருக்காங்கல்ல, பகுதி, தொகுதி செயலர்லாம். நல்ல ஆளுங்கலாம் கேட்டு பாருங்க. திமுகல இருக்க நல்ல ஆளுங்க. நான் சொல்றது ஒரு 15, 20 வருஷ ஆளுங்கலாம். பிரசாந்தனே, புலம்புவாய்ங்க. அங்க கொண்டு போய் காசு போடுறதும், தண்ணியில காசு போடுறதும் ஒண்ணுதானே. ஒண்ணுத்துக்கும் உதவாது. மேலயும் வர முடியாது. யாரும் எதுவும் ஆகவும் முடியாது. எந்த பொறுப்புக்கும் வர முடியாது. அப்படியே இருக்க வேண்டியதுதான் இல்ல கடைசி பிரதர், வரைக்கும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம நான் ரொம்ப ம். சிம்பிளா கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம் கேட்க சொல்றேன். அந்த பொண்ணு வைஷ்ணவி. நீங்க என்னவோ பேசுங்க. ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு போய் அந்த அம்மா வந்து அந்த மேடையில செந்தில் பாலாஜியோட நிக்குது? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். செந்தில் பாலாஜிக்கே பெரிய தகுதி விஜய்க்கு என்ன இருக்குன்னு பாப்புலர் தகுதி இருக்குன்னு வச்சு ஆ? இறங்கியிருக்காரு. செந்தில் பாலாஜி கூட பாப்புலர் ஏங்க விஜய்க்கும் வைஷ்ணவிக்கு என்ன இருக்கோ அதேதான்.